பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை. நம்ம இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவை. ரொம்பவும் முக்கியம் அந்த 2 விஷயம். ஒன்று சாப்பாடு, இன்னொன்று தண்ணி. இந்த 2 காரியத்திலையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நாம் சம்பாதிக்கிறதோ கம்மியாக இருந்தாலும் கர்த்தர் என்னைக்காவது நம்மளை குறையாக வச்சிருக்கிறாரான்னு? இல்லவே இல்லை. சில நாடுகளில் கவனித்து பாருங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கலங்கி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை எல்லா காரியங்களிலேயும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளும் நம்மை வறுமைக்கு நேராய் கொண்டு போகவே மாட்டார். நன்றாய் கவனியுங்கள். 1000 பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் குறைவை நோக்கி அல்ல, அந்த குறைவையும் நிறைவாய் மாற்றி நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வருஷ ஆரம்பத்துல என்ன யோசிச்சிருப்போம்? ஐயோ, இந்த வருஷத்தை நம்ம எப்படி கடக்க போறோம்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனா வருஷத்தையே முடிக்க போறோம். இப்ப 11வது மாசத்துல உட்கார்ந்துருக்கிறோம். காரணம் என்ன? இவ்வளவு தூரம் நடத்தினவர் இனிமேலும் நடத்த மாட்டாரா? இனிமேலும் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படி கர்த்தர் நம்மை எல்லா நேரங்களிலும் நடத்த வேண்டும். பசியாயும் இருக்கக்கூடாது, தாகமாயும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சங்கீதம் 34:10 சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உலகத்தில் 1000 குறைவுகள் வரலாம், உலகத்தில் எல்லா பக்கமும் இழப்புகள் வரலாம், எல்லா இடத்திலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் நீ கர்த்தரை தேடும் பொழுது உனக்கு ஒரு நாளும் கர்த்தர் குறையை வைக்கிறவர் அல்ல. உன் குறைவுக்கும் மேலாக கர்த்தர் அசைவாடி அதை நிறைவாய் மாற்றுவார். உன் குறைவுக்கு மேலாக கர்த்தரே வந்து நிற்பார். அவர் வந்து நிற்கும் பொழுது எல்லா குறைகளையும் நிறைவாய் அவர் மாற்றுவார். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விதவை எலியாவிற்கு அப்பத்தை சுட்டு கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நானும் என் பிள்ளையையும் போய் சாக போகிறோம் என்று சொன்ன உடனே அந்த நேரத்தில் அவளுடைய குறையை கர்த்தர் மாற்றும்படி ஒரு தேவ மனிதனை அனுப்பினார். அதே போல ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்க நமக்காக கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். எனக்கு கொஞ்சம் வருமானம் தான் வருது, என்ன செய்யறதுனே தெரியல, நிறைய தேவைகள் இருக்கு, வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கு என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கலங்காதிருங்கள். குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர் உங்களோடு கூட வருகிறார். ஆனால் கர்த்தரை தேட ஒரு நாளும் மறக்காதிருங்கள். அவரை சார்ந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். God bless you. Amen. Amen.